பார்ட் 1 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அந்த டெஃபினிஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக சொல்கிறேன் பாருங்கள். இந்த செக் கேஸில் 3 பேர் தான் இம்பார்ட்டண்ட். ஒருத்தவன் கடன் வாங்கினவன், இன்னொருத்தன் கடன் கொடுத்தவன். இவங்க 2 பேருக்கு நடுவில் பேங்க். இவ்வளோ தான் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இதில் கடன் வாங்கினவன் தான் செக்கை இஷ்யூ பண்ணுவான். செக்கை இஷ்யூ பண்ணுறனா அந்த செக்கில் கையெழுத்து போடுவான். ஸோ அந்த செக்கில் கையெழுத்து போடுறான் பார்த்தீங்களா, கடன் வாங்கினவன் அவனுக்கு பேர் ட்ராயர். அவ்வளோதான். கடன் வாங்கினவன் பேர் ட்ராயர். ட்ராயி யாருங்க அப்படின்னாக்கா அவனுடைய பேங்க். அந்த கடன் வாங்கினவன் அக்கௌண்ட்டு ஒரு பேங்க்கில் வச்சுருப்பான். அந்த அவனுடைய பேங்க் தான் ட்ராயின்னு பேர். ஆல்ரைட். அப்புறம் பேயர் அப்படின்னு யாருங்க? பேயர்னா யார்? யார் பே பண்ணுறாங்க உங்களுக்கு? கடன் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட்டு யார் பே பண்ணுவாங்க? பேங்கர் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்கருக்கு பேர் தான் யார் எந்த பேங்க் பே பண்ணுறாங்களோ அவங்க பேர் பேயர். பேயினா யாருங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க பேருக்கு தான் பேயின்னு பேர். PAYEE பேயி. அவ்வளோதான். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். எவன் கடன் வாங்கினானோ அவன் ட்ராயர். அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கு ட்ராயி. யார் கடன் கொடுத்தானோ அவன் பேயி. அவனுக்கு எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் வருதோ அந்த பேங்க் பேர் பேயர். இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். செக் கேஸில் பார்ட் 2. ஒருத்தர் உங்கள்கிட்ட லோன் கேட்குறாங்க. நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அவன் 3 மாதத்துக்குள்ளே கொடுக்குறேன்றான். பட் 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கல. 3 மாதம் கழித்து கடன் கொடுப்பான்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவன் 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவன் கொடுத்த செக்கை நீங்கள் 2 இடத்துல போடலாம். அது உங்கள் ஆப்ஷனு. கடன் கொடுத்தவங்களுடைய ஆப்ஷன். ஒன்று, கடன் கொடுத்தீங்க இல்லையா, உங்கள் பேங்க்கில் போடலாம். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாக்கா நேரடியே உங்களுக்கு யார் செக்கு கொடுத்தாங்களோ அவங்க பேங்க்கில் டைரெக்டாக போயிட்டுனா கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உடனே கேஷ் ஆகிடும். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு உண்டு. அப்போது செக்கு வந்த பிறகு நீங்கள் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா, செக்கில் உள்ள அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா அது ஆனர் ஆகும். ஆனர் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் வேறு வகையில் ஏதாவது ஒரு ரீசனில் செக்கு திருப்பணிக்கப்படுகிறது, அதாவது டிஸானர் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும்? இம்மிடியேட் டிஸானரான அந்த செக்கும் பேங்க் மெமோவும் உங்கள் கைக்கு வரும். உங்கள் கைக்கு அந்த மெமோ வந்த உடனே என்ன செய்யணும்னா அந்த டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அது பேர் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். அந்த நோட்டீஸில் நீங்கள் உங்கள் எதிரிக்கு, அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு, ஐயா இதை பாருங்கள், நீங்கள் கடன் வாங்கினீங்க, நான் கடன் கேட்டதுக்கு நீங்கள் கடன் அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கு நீங்கள் செக்கு கொடுத்துறீங்க, செக்கை ப்ரெசென்ட் பண்ணினேன், அது டிஸானர் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நோட்டீஸ் இப்போ கொடுக்குறேன், உங்களுக்கு 15 days டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை ரீபே பண்ணிவிடுங்கன்னு கொடுக்குறீங்க. அவங்க 14th டே இல்லை 15th டே கூட அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கனாக்கா அதோட மேட்ரு என்ட்ராயிடும், அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. 15th டேக்கு அப்புறம் 16வது நாள் வருதுன்னு வச்சுங்க, அப்போ தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வருது. 16வது நாள் வரைக்கும் அவங்க பண்ணலை அப்படின்னாக்கா 15 நாள் முடிஞ்சு 16 நாளில் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகும். அந்த டேலேருந்து நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட்டு காம்பிட்டன்ட் கோர்ட்டில் போட்டாகணும். அதுக்கு பேர் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் ஒன்லி கம்ப்ளைண்ட் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 200 CRPC ரெட் வித் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு போடுவாங்க.
ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ராக்டிக்கலாக உள்ளது. இது ஆஸ் ஃபார் அஸ் செகண்ட் பார்ட் இஸ் கன்சர்ன். பார்ட் தேர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க. இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெடி ஆகணும், என்னென்ன ரெடி பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்ட் தேர்ட். அதில் நம்பர் 1 கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 138. கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்து வக்காலத்து நீங்கள் வைக்கணும். வக்காலத்தோடு சேர்த்து உங்களுடைய ஐடி ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் கையில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் ட்ரூ காப்பின்னு சைன் பண்ணி அதோட சேர்த்து வைக்கணும். தென் ப்ராசஸ் ஃபீஸ் வைக்கணும். 5th ஒன் கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அதன் பிறகு டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், செக் கேஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக செக்கு ஒரிஜினல், பேங்க் ரிட்டர்ன் மெமோ ஒரிஜினல், நீங்கள் ஸ்டேட்யூட்டரி லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பீங்க, அது அனுப்பிச்சிருங்க. ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலும் போதும், இல்லை காப்பி இருந்தாலும் போதும். ஏன்னா ஒரிஜினல் ஆப்போசிட் சைட் கையில் தான் இருக்கும். ஆப்போசிட் கையெழுத்து போட்டு வாங்கினா பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ், அந்த அக்னாலஜ்மெண்ட்டு. வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோன் கொடுத்ததுக்கு உண்டான அத்தாட்சி ஏதாவது ப்ராமிசரி நோட் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணலாம். இது டாக்குமெண்ட். இது இல்லாமல் 7th ஒன்று இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட். அந்த ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டும் நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு செட்டு இருந்தாலும் கூட சப்போஸ் அக்யூஸ்டு 2 பேர் இருந்தாங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே 2 காப்பி வைக்கணும். எப்படின்னா கம்ப்ளைண்ட் காப்பி 2 வைக்கணும், இப்போ ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் 2 வைக்கணும். அந்த மாதிரி 2 காப்பி எக்ஸ்ட்ரா காப்பி அவங்க வச்சிடணும். இவ்வளோ தாங்க. இதில் முக்கியமானது என்னன்னாக்கா, நீங்கள் இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் ஃபிசிக்கலாக கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணணும். ஆன்லைனில் ஃபைல் பண்ண பிறகு அந்த ப்ரூஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்துகிட்ட பிறகு அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு போயிட்டு செக்ஷனில் போய் இந்த மாதிரி ஆன்லைனில் நாங்கள் பண்ணியிருக்கேன், அதனுடைய எஸ்ஆர் நம்பர் என்னான்னு சொன்னாக்கா அவங்க அதை செக் பண்ணி எஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க, இல்லை ஜி நம்பர் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் செட்லாம் வைக்கிறீங்க இல்லையா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு பேஜில் அந்த ப்ரூஃப் வைக்கணும். எதுனா நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்ற ப்ரூஃபை வச்சு அந்த எஸ்ஆர் நம்பரையும் வச்சு நீங்கள் கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா செக் அண்ட் காலான் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட்டுடைய ப்ரெசன்ஸில் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இது ஒன்று. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு தனி சாப்டராக நான் சொல்லிடுவேன். அதே போல் வக்காலத்து எப்படி ஃபில் பண்ண சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தமிழ்நாடு சிவில் ஜட்ஜில் வந்து வக்காலத் நாமா அப்படின்னு போட்டிருப்போம், அதை பார்த்துக்குங்க. அதே போல் ப்ராசஸ் எப்படி கட்டுறது அப்படின்றதும் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ப்ராசஸ் தனி சாப்டராக நான் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு கோர்ட் ஃபீஸும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் எப்படி கட்டுறது அப்படின்றத தனியாக விளக்கமாக சொல்லியிருப்பேன், அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். ஸோ இது தாங்க. இவ்வளவும் ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடலாம். செக் அண்ட் காலான் போடுவோம். கரெக்டாக இருந்ததுனாக்கா அதை நம்பர் பண்ணிவிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பார்ட் 4 செக் அண்ட் காலான் போட்டாங்க, செக் பண்ணிட்டாங்க, கோர்ட்டு கரெக்டாக இருக்குது, நம்பர் பண்ணிவிடுவாங்க, எஸ்டிசி நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வான் எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸில் ஏறி எக்ஸாமினேஷன் சீஃப் எடுக்க மாட்டாங்க. அதில் அதான் ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டு ஃபார்முலா ஏற்றி அந்த ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணுவாங்க. எக்ஸிபிட் A1 என்ன, A2 என்ன, A3 என்ன, A4 என்ன சொல்லிட்டு அதை மார்க் பண்ணுவாங்க. அதோட ஸ்வான் ஓவர் முடிஞ்சிடும். அதன் பிறகு ஜட்ஜ் என்ன செய்வாங்கனாக்கா, மார்க்கிங் ஆஃப் தி டாக்குமெண்ட் முடிஞ்ச பிறகு அவருடைய ஸ்வான் அந்த ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டை பார்த்து, கட்டணை பார்த்துட்டு, டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு காக்னிசன்ஸ் எடுப்பார். காக்னிசன் உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஆஃப் தி ஜுடிஷியல் மைண்ட் on the content of the complaint and also on the evidence adduced by the complainant. So judicious application of mind அங்கே இருக்கும், அதான் காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ் எடுத்து எஸ் அஃபென்ஸ் மேலோட் ஆகிருக்குது பிரைமா ஃபேசி அண்டர் செக்ஷன் 138 அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கருதும் பட்சத்தில் அவங்க இம்மிடியேட்டாக என்ன செய்வாங்கனாக்கா, காக்னிசன்ஸ் எடுத்த உடனே சார்ஜ் இந்த இடத்துல தயவுசெய்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், வாரண்ட் கேஸில் தான் ஃப்ரேமிங் ஆஃப் த சார்ஜஸ் மஸ்ட். சம்மன் கேஸ்லேயோ, அதுவும் பர்டிகுலராக செக் கேஸில், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேஸில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமல் காக்னிசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு
திருப்தியாக இருந்து 138 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரைமா ஃபேசி தெரிஞ்சதுனாக்கா ஸ்ட்ரைட்டாகவே அதர் சைடுக்கு அக்யூஸ்டுக்கு நோட்டீஸோ சம்மனோ அனுப்புவாங்க. அது அக்யூஸ்ட் வாங்கிட்டு அவர் அப்பியர் ஆனாங்கன்னா அந்த அப்பியர் ஆன உடனே அக்யூஸ்ட் அப்பியர் ஆகும் 5th ஸ்டேஜ். அப்பியர் ஆன உடனே ஜட்ஜி என்ன செய்வார்னாக்கா அந்த காப்பீஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்டிகுலராக முடிஞ்சாக்கா அந்த கம்ப்ளைண்ட் காப்பி, டாக்குமெண்ட் காப்பி, ப்ரூஃப் ஆஃப் டெபிட் காப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவரை கேட்பாங்க, என்னங்க இந்த மாதிரி உங்கள் மேலே குற்றம் சுமத்திருக்காங்க 138 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்ட பிறகு அவர் சப்போஸ் என்ன செய்வார்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவர் இல்லைங்க நான் தப்பு செஞ்சேன், தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவார். தப்பு செஞ்சேனாக்கா அதோட க்ளோஸ் ஆகும். ப்ளீஸ் நோ கில்ட்டினாக்கா ஃபர்தர் கன்டினியூ பண்ணுவாங்க. இவ்வளோ தான். கன்டினியூ பண்ண பிறகு ஏன்னாக்கா ப்ளீஸ் நோ கில்ட்டின்னு பண்ணது ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கே பாருங்கள், ஐட்டம் நம்பர் 8 ஸ்ட்ரைட்டாகவே கம்ப்ளைண்ட்டை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரூஃப் ஆஃப் டெபிட் எக்ஸாமினேஷன் சீஃப் முடிஞ்சது, மார்க் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடிஞ்சிடும். ஸ்ட்ரைட்டாகவே கிராஸ் பண்ண வேண்டியதான். அக்யூஸ்ட் சைடு அப்பியர் ஆகிற அட்வொகேட்டு கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அது முடிஞ்ச பிறகு கம்ப்ளைண்ட் சைடு ஏதாவது ஃபர்தர் எவிடன்ஸ் இருந்ததுனாக்கா கேட்பாங்க. எவிடன்ஸ் இருந்தால் போடுவாங்க, இல்லாட்டினாக்கா அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு தான் இங்கே முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் சைடு கம்ப்ளைண்ட் சைடு எவிடன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு அக்யூஸ்டை கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி உனக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது, இன்க்ரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஜட்ஜி அவரை கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்ல விரும்புகிறான்னு. அதுக்கு பேர் தான் 313 கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் 313 கொஸ்டினே வரும். அக்யூஸ்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணலாம். பண்ண பிறகு அவரே ஒரு விட்னஸ் பாக்ஸில் ஏறி விட்னஸாகவும் மாறிக்கலாம். விட்னஸ் பாக்ஸில் அவர் சப்போஸ் ஏறி சொல்கிறாரு அப்படின்னாக்கா அஃபிடவிட் ப்ரூஃப் அஃபிடவிட்டு அவரை ஃபைல் பண்ண முடியாத சட்டப்படி சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இருக்குது. அதனால் அவர் பாக்ஸில் ஏறணுன்னா எக்ஸாமினேஷன் சீஃப் கொடுக்கணும். அப்போ தேவைப்பட்டால் அவர் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அவரை மார்க் பண்ணலாம், எக்ஸிபிட் B1 B2 B3ன்னு மார்க் பண்ணலாம். அதன் பிறகு அக்யூஸ்டை கிராஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அக்யூஸ்டை கிராஸ் பண்ண பிறகு அவர் சைடு ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுனாக்கா அவங்க கூப்பிட்டு வரலாம், இல்லாட்டினாக்கா எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஆகுனாக்கா அடுத்தது 2 சைடும் ஆர்குமெண்ட்டு தான். விருப்பப்படுறவங்க ரிட்டன் ஆர்குமெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. பொதுவாக ரிட்டன் ஆர்குமெண்ட் பண்ணுறது சேஃபர் சைடு. ஏன்னா ஜட்ஜி அந்த டைமில் கேட்டுட்டு ரூமில் போய் 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ தான் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அவங்க போடுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ சொன்னோமோ, 10 பாயிண்ட் சொன்னோம்னா 5 பாயிண்ட்டு நோட் பண்ணுறாங்களா 10 பாயிண்ட் நோட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. எல்லாமே கோர்வையை நம்ம ரிட்டன் ஆர்குமெண்ட்டில் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜட்ஜி ரிட்டன் ஆர்குமெண்ட்டை படிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ் சான்ஸ் நிறையா இருக்கும். ரிட்டன் ஆர்குமெண்ட்டு எப்பயும் ஃபைல் பண்ணுறது நல்லது. அது முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ தாங்க இது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆஸ் ஃபார் அஸ் பார்ட் 4 இஸ் கன்சர்ன். பார்ட் 5ல் செக் கேஸில் கோர்ட் ஃபீஸு எவ்வளோ பே பண்ணணும், ப்ராசஸ் ஃபீஸு எவ்வளோ பே பண்ணணும், இதுக்கு அத்தாரிட்டி ஆஃப் லா என்ன, அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கோர்ட் ஃபீஸுக்கு வருவோம். கோர்ட் ஃபீஸு இதில் எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னாக்கா ₹25 ஃபார் எவ்ரி 50,000 செக் அமௌண்ட். இப்போது செக் அமௌண்ட்டு 50,000 ரூபாய்க்கு ஒரு ₹25 கோர்ட் ஃபீஸ் கட்டினா போதும். அப்போது 1 லட்சத்துக்கு எவ்வளோ கட்டலாம் அப்படின்னாக்கா அப்படியே ₹50. இப்போது 75,000 எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னாக்கா 50க்கு 50 + 25, 50க்கு ₹25, 25 lakhsக்கும் 25 தான். அதுக்கு நீங்கள் பாதியாக இல்லைங்க, ₹50க்கு ₹25 தானே, அப்போ 25,000க்கு ₹25 பாதி தானே, ₹12,500 தானே அப்படின்னு கணக்கிடக்கூடாது. அதுக்கும் ஃபுல் ஸ்லாப் தான் ₹25. அப்போது 75க்கும் ₹50 தான், 1 lakhக்கும் ₹50 தான். ஆல்ரைட், இது இப்படியே போனால் மேக்ஸிமம் எவ்வளோங்க, மேக்ஸிமம் ₹1,000 வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakhsனா கரெக்டாக ₹1,000 கட்டி ஆகணும். 25 lakhsக்கு அதே 1,000 தான்.
100 crores அதே 1000 rupees தான். இதுதான் கோர்ட் ஃபீஸ். இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955 ஷெட்யூல் 2 ஆர்டிக்கிள் 60 சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், இது கோர்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. கோர்ட் ஃபீஸுடைய பர்பஸ் உங்களுக்கு தெரியும். டு ரன்னிங் தி கோர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக அந்த செலவுக்காக அதை கொடுக்கறது. நம்ம டு என்டர்டெய்னிங் அவர் கிரீவன்ஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ப்ராசஸ் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்? ப்ராசஸ் ஃபீஸு வரும், ப்ராசஸ் அந்த பிரிண்டட் ஃபார்மில் வரும் 25 ரூபா ஓட்டுனா போதும். irrespective ஆஃப் தி நம்பர் ஆஃப் தி அக்யூஸ்ட். எவ்வளோ அக்யூஸ்ட் இருந்தாலும் அதுவே தேவையில்லை, 25 ரூபா மட்டும் ஓட்டினா போதும். அதோடு சேர்த்து சம்மனோ இல்லை நோட்டீஸோ வைக்க தேவையில்லை, அது கோர்ட் பார்த்துக்கும். பட் போஸ்டல் கவர் வைக்கணும். போஸ்டல் கவர் எத்தனை அக்யூஸ்ட்டு, 2 அக்யூஸ்ட்னா 2, 3 அக்யூஸ்ட்னா 3, அந்த மாதிரி வைக்கணும். அது ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்டாம்ப் போட்டணும், 67 ரூபா. பட் நம்ம 70 ரூபாயை ப்ராக்டிக்கலாக நம்ம ஓட்டிடுறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ் ஃபீஸ். ஓகே, இப்போது இந்த ப்ராசஸ் ஃபீஸு 25 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்களே, இது எங்கேருந்து வருது, யார் சொல்லி வருது அப்படின்னாக்கா, முதல்ல ப்ராசஸ் ஃபீஸு பே பண்ணணுன்னு எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னாக்கா, கிரிமினல் சிஆர்பிசியில் 204 கிளாஸ் 4 ஆஃப் சிஆர்பிசியில் பிஎஃப் இஸ் பேயபிள், அதாவது ப்ராசஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணுன்னு இருக்குது. ஆல்ரைட், இதை அமௌண்ட் யாருங்க ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னாக்கா, ஹைகோர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும். எதன்படி அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், செக்ஷன் 80 ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 செக்ஷன் 80 படி ஹைகோர்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அந்த பவர் அங்கே தான் ஹைகோர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது ரூல் ஃப்ரேம் பண்ணும். அதன்படி ஒரு ஜிஓவும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஜிஓ 336 ஹோம் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 14/2/1990 இது சம்மந்தமாக ரூல் எம்பவர் பண்ணி ஹைகோர்ட்டும் பிஎஃப் சம்மந்தமாக ஒரு ஜிஓவும் போட்டாங்க. பட் அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 25 ரூபா ஓட்டணும்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் சொல்லலை. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். அத்தாரிட்டி ஆஃப் லா பொறுத்த வரைக்கும் பிஎஃப் ப்ராசஸ் ஃபீஸ் இஸ் பேயபிள் ஆஸ் பர் செக்ஷன் 204 class 4 of CRPC. At the same time, section 271 CRPC என்ன சொல்லுதுனாக்கா, fixation of the court process fees can be fixed by the High Court or that can be charged as per the rule framed by the High Court. அப்போது section 271 CRPC High Court ஆத்தரைஸ் பண்ணுது to fix the process fees. They can collect the process fees as per the rule. அப்போ ஆஸ் பர் தி ரூல்னா ரூல் ஃப்ரேமிங்க்கு ஹைகோர்ட் எங்கே பவர் இருக்குதுன்னா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி செக்ஷன் 80 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்டில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அத்தாரிட்டி. பட் மறுபடியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் பாருங்கள், இந்த ₹25 கட்டுறது எந்த அத்தாரிட்டியில் எந்த நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் கோர்ட்டில் கேட்டாலும் ஆர்டிஐ கேட்டாலும் அது என்ன பதில் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. Part 7 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட். செக் கேஸு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எந்த கோர்ட்டில் போடுறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே செக்ஷன் 142 class 2 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு வந்துடணும். அது 2 இடம் சொல்லுது. ஒன்று பேயினா கடன் கொடுத்தவர் செக்கு கையில் வச்சுருக்காரு, அவருடைய பேங்க்கில் போய் அந்த செக்கை போட்டார்னாக்கா அந்த பேங்க் இருக்கிற இடத்து தான், அதை வச்சு தான் ஜூரிஸ்டிக்ஷன் கன்ஃபர் ஆகும். சப்போஸ் அவர் அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அப்படின்றதுக்காக அவருடைய பேங்க்கில் போடாமல் செக்கு கொடுத்தாரு பாருங்கள், அதை எடுத்துக்கிட்டு போய் டிராயி பேங்க் கடன் வாங்கினார் பாருங்கள் அவருடைய பேங்க்கில் போட்டார்னாக்கா அந்த பேங்க் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் மாறும். இவ்வளோ தான். ஆப்ஷன் இஸ் வெஸ்டட் வித் தி பேயி. தட் மீன்ஸ் கடன் கொடுத்தவருடைய ஆப்ஷன் வேர் இஸ் ப்ரெசென்டிங் தி செக். இவ்வளோ தான் கன்ஃபர் தி ஜூரிஸ்டிக்ஷன். ஆல்ரைட், இப்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பேங்க்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வருதுன்னு பார்க்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனு எந்த கோர்ட்டு கீழே வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் கோர்ட்டோ இல்லை சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் இந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த பிளேஸ் ஆஃப் தி பேங்க்
அதுக்கேற்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டை நீங்கள் முடிவு பண்ணலாம். சில நோட்டிஃபிகேஷனில் கோர்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே ஏரியாவே கொடுத்துருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போக தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே கோர்ட்டுக்கு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வந்துடலாம். செக் கேஸில் நிறைய பேருக்கு டவுட் உண்டு, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணவங்களும் பண்ண மாட்டாங்களான்னு. ஆன்சர் வந்து நோ, சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2 முறை கொஸ்டின் பண்ணுவாங்க அக்யூஸ்டை. எப்போனாக்கா அவர் சம்மன் வாங்கிட்ட பிறகு கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகணும், காப்பீஸ் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் காப்பி, டாக்குமெண்ட்டு எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஜட்ஜி என்ன சொல்கிறோம், ஃபார்முலா நீங்கள் செக்கு கொடுத்துருக்கீங்க, அது டிஸ்ஆனர் ஆச்சு, செக் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணல, லீகல் நோட்டீஸ் கொடுத்து கூட, அதனால் 138 உங்கள் மேலே வந்து அஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இவ்வளோ தான். இது ஃபஸ்ட் டைம் கொஸ்டினிங். இது எப்படின்னாக்கா சம்மன் கேஸில் செக்ஷன் 251 சிஆர்பிசியில் வர்றது மாதிரி தான், அது ஓவர். அதன் பிறகு செகண்ட் டைம் கொஸ்டினிங் இருக்குது 313. அது எப்போ வரும்னாக்கா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டை விசாரித்து டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ண பிறகு, அவரை கிராஸ் பண்ண பிறகு, அந்த நேரத்தில் அது முடிஞ்ச பிறகு, அதாவது ப்ராசிக்யூஷன் சைடு கம்ப்ளைண்ட் சைடு எவிடன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு அந்த நேரத்தில் கேட்பாங்க 313 கொஸ்டின் மாதிரி, நீங்கள் இந்தந்த மாதிரிலாம் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக இதெல்லாம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம். இல்லை நான் தப்பு செய்யலைன்னு சொன்னார்னாக்கா சொல்லிட்ட பிறகு, அதுக்கு பிறகு தான் அவர் விருப்பப்பட்ட அவர் விட்னஸ் பாக்ஸில் ஏறி விட்னஸாக சொல்லலாம், ஃபர்தர் எவிடன்ஸை அவர் சார்பாக போடலாம், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதன் பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ 313 செகண்ட் டைம் கொஸ்டினிங்கிறது வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸ், தட் மீன்ஸ் ஆஃப்டர் க்ளோசிங் தி ப்ராசிக்யூஷன் சைட் கம்ப்ளைண்ட் சைடு விட்னஸ்ஸு, அதுக்கு பிறகு தான் செகண்ட் டைம் கொஸ்டினுங்க ரைஸ் ஆகும் 313. அதுக்கப்புறம் இவருடைய கதையெல்லாம் கேட்பாங்க, இவருடைய விட்னஸ்ஸு பாக்ஸில் ஏறி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 சைடு ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம். இன்னொரு முக்கியமான விஷயம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பற்றின கோர்ட்டுக்கு பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அது ₹1 செக்காக இருந்தாலும் சரி தான், 1 லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி தான், அது பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன்றது கிடையாது என்ஐ ஆக்டில். அதுவும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணி. செக் கேஸில் நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. ஒன்லி 4 ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டெசிஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து கன்ஃபரிங் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கொடுத்த அந்த ஃபார்முலாவை மாற்றி 2015 ஒரு அமெண்ட்மெண்ட்டு பார்லிமெண்ட் கொண்டு வருது, ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஃபார்முலா மேட் பை ஆர் ஃபார்மேட்டட் பை தி சுப்ரீம் கோர்ட், அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வேணாங்க, பேயி எங்கே ப்ரெசென்ட் பண்ணுற செக்கை அந்த பேங்க்கினுடைய பிளேஸ் தான் கன்ஃபர் த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு 142 கிளாஸ் 2ல் வந்து அமெண்ட்மெண்ட்டு 2015 கொண்டு வந்துடுறாங்க. இதை சேலஞ்சு பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுனாக்கா, அது தப்பே இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் பிரிட்ஜ்ஸ்டோன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கிரிமினல் அப்பீல் நம்பர் 1557 ஆஃப் 2015 டேட்டட் 24/9/2025 சொல்லியிருப்பாங்க. ஆல்ரைட். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி நம்ம இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி சொல்லியிருப்பாங்க, ரீஃபிக்ஸ் எனர்ஜி லிமிடெட். அதுவும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, 2019 சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் மெட்ராஸ் பேஜ் நம்பர் 940-9941. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் தி ஸ்கோப் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 2 ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கை அந்த வேலிடிட்டி பீரியட் அட் ப்ரெசென்ட் இப்போ 3 months, ஒரு முறைக்கு மேலே போட முடியுமா அப்படின்னா போட முடியும், மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எதுனாக்கா, அதான் ஃபஸ்ட் ஒன். எம்எஸ்கே லெதர்ஸ் வெர்சஸ் பழனியப்பன் கேஸில் சொல்லியிருக்காங்க. சைட்டேஷன் வந்து ஏஐஆர் 2013 எஸ்சி கிரிமினல் 490, செக் கேன் பி ப்ரெசென்டட் மோர் தென் ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் கிரிமினல் கேஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ப்ரூஃப். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ரீசனபிள் டவுட், பட் செக் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீபண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இருந்தால் போதும் அப்படின்றது தான். அது எந்த கேஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா, ரங்கப்பா வெர்சஸ் ஸ்ரீமோகன்
இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டும் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு அதை நீங்கள் டீட்டெயிலாக கோ த்ரூ பண்ணாலே சஃபிஷியன்ட்.